மனுஷனை அறிகிற அறிவை குறித்து, மனுஷர்களை குறித்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்திகளை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இனி நாம் யாரிடத்திலும் ஏமாந்து போகவே மாட்டோம். ஆமென். இந்த செய்திகளை உள்வாங்கி இதை ஒரு ஜெப குறிப்புக்காகவே நீங்கள் வைத்து இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுவாரானால் நீங்கள் அதை கவனித்து கேட்டு அதற்கு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தர் சமூகத்திலே விழுந்தால் கர்த்தர் மீண்டும் நம்மை வெற்றியாய் தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களிலே நான் இன்றைக்கு இந்த 10வது நாளுடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாராலும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என. நீங்கள் 58வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு வரைக்கும் உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவக்காரரோடே உட்கார்ந்தான். நீங்கள் அப்படியே 70வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாகவும் மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுதடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தினுடைய பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த 12 சீடர்களிலே இந்த பேதுரு என்கிறவன் மிகவும் முக்கியமான ஒரு நபர். எதை வேண்டும் என்றாலும் ரொம்ப சுலபமாய் செய்கிறவன், ரொம்ப வேகமானவன். அப்படின்னா இவனுக்கு சீடர்களுக்குள்ளே வழங்கப்பட்ட பேர் ஒரு சரியான ஒரு முந்திரி கொட்டை அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் உற்சாகமா இருப்பான், எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பான். ஆண்டவர் கடல் மேல் நடந்து வரும்போது எல்லாரும் அமைதியா இருக்கும்போது, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு வேகமா கடல் மேல இறங்கினவன். இப்படி ஒரு காரியத்தில் 2 காரியத்தில் அல்ல, ஆண்டவருடைய ஊழியத்திலே கர்த்தர் அவனை வேறு பிரித்து அழைத்ததிலிருந்து பல காரியங்களிலே இந்த பேதுரு முதன்மையானவனாய் இருக்கிறான்.
நம்ம கூட சீசர்களுடைய லிஸ்ட்ல வாசித்து பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே அந்திரேயா இந்த மாதிரி அந்த கருகலான பேர் இருக்கிற சிலரை நம்ம மறந்துடுவோம். ஆனா சீடர்கள் அப்படின்னாலே பேதுருவை யாருமே மறக்க மாட்டாங்க. யூதாஸ் காரியத்தை கூட மறந்துடுவாங்க, ஆனா பேதுருவை மறக்க முடியாது. ஏன்னா நிறைய சாப்டர்ல, நிறைய சீன்ல, நிறைய ப்ரோக்ராம்ல யாரு ரொம்ப முக்கியத்துவமா நிக்கிறது அப்படின்னா இந்த பேதுரு என்கிற மனிதன் ஆண்டவருடைய ஊழியத்திலே அந்த 12 சீடர்களிலே ரொம்ப முக்கியமா அநேக இடங்களிலே நின்று நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலையும் அவருடைய பேரை பதிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ ஆண்டவர் நான் இந்த மாதிரி கடந்து போகிறேன், எனக்கு குறிப்பிட்ட நாட்கள் வந்துச்சு, நான் பாடுபட போகிறேன் அப்படின்னு தன்னுடைய மரணத்தை குறித்து எல்லா சீடர்களிடத்துலையும் ஆண்டவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பேதுரு மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ண மாட்டேன், எந்த இடத்துலையும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. அதான் இன்னொரு இடத்துல நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட கடைசி வரைக்கும் வருவேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு நிறைய பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 தரம் என்ன பண்ணுவ, நீ மறுதளிச்சிருவேன்றார். உடனே அடுத்த வார்த்தை சொல்றான், என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களோட செத்தா கூட சாவேனே தவிர கண்டிப்பா உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் பேசி தெரியாதீங்க. வெறும் இது மட்டும் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய டயலாக் பேசி என்ன இப்படி பேசிட்டீங்க, நான் என்ன இப்படியா, நீங்க என்ன இப்படி இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு இவ்வளவுதான் என்ன குறித்து தெரியுமா, உங்க கூட செத்தா கூட நான் சாவேன், இப்ப கூட சொல்லுங்க நான் வர்றேன் சாகுறேன், ஆனா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன். அப்படி ரொம்ப ஆசையாய் சொன்னவன், ரொம்ப விருப்பத்தோடு விசுவாசத்தோடு சொன்னவன். நீங்க அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு டைம் மறுதளிச்சிட்டான், 2வது டைம் மறுதளிச்சிட்டான், 3வது டைம் நெருக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவரை சபிக்க தொடங்கினான். எல்லாருமே பொதுவாக அங்க இருக்கிற நிறைய பேர் இயேசுவை சபிக்கிறாங்க. அவன் கள்ள தீர்க்கதரிசி, ஆண்டவர் உண்மையான தெய்வம் இல்லைன்னு எல்லாரும் சபிக்கும் போது இவனும் சேர்ந்து என்ன பண்றான் அப்படின்னா எல்லாரோடும் சேர்ந்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நிச்சயமா தெரியாதுங்க, ஐயோ பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சபிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப வேதம் சொல்லுது, சேவல் கூவிற்று, சேவல் கூவிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுல நம்ம என்ன பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்க போறோம்னா, நான் இன்றைக்கு இந்த 10வது நாளிலே கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல மனுஷரிடத்துல நீங்கள் கவனமா இருக்கணும்னா மனிதர்களை நம்புவதிலே நீங்கள் கவனமா இருக்கணும். சில நேரத்தில் நம்ம நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, மனிதர்களை நம்புவதிலே அவர்கள் நிறைய பேர் கவனமா இருக்கிறது இல்லை. வேதம் சொல்கிறது, நீங்கள் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் பாதிக்கப்பட்டது மனிதனை நம்பினதுனால, நம்ம நிறைய பேர் ஏமாந்திருக்கிறது மனிதனை நம்பினதுனால. ஆனா எத்தனையோ மனிதர்களை நம்பி எத்தனையோ நாட்கள் வருட கணக்காக நம்ம ஏமாந்து போனாலும் இன்னைக்கு கூட நிறைய பேர் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மனுஷனையே திரும்ப நம்பிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், இந்த இடத்துல பேதுரு, நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்க கூட செத்தா கூட சாவேன் ஆண்டவரே, நான் உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுத்த அந்த மனிதன் அந்த சூழ்நிலை மோசமாகும் போது வேதம் சொல்லுது, அவன் மறுதலிச்சிட்டான். இல்ல நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லை. நீங்க நினைக்கலாம், இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மனசுல நீங்க நினைக்கலாம், யார் மாறினாலும் யார் என்ன மறந்தாலும் அவ்வளவுதான், நான் நம்புற இந்த மனுஷன் கண்டிப்பா மாறவே மாட்டாங்க,
உயிரே போனா கூட மாற மாட்டான். அவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம் அந்த மாதிரி, நானும் அவனும் பழகினது அந்த மாதிரி. யார் வேணாலும் மாறலாம். நீங்க சொல்லலாம் இவங்க மாறிட்டாங்க இவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லலாம், ஆனா எனக்கு அவங்கள குறித்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க கண்டிப்பா மாற மாட்டாங்க அப்படின்னு உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இல்லை இல்லை, எந்த மனுஷனானாலும், எப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரிய மனுஷனானாலும் ஒரு நாள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். இவங்க மாற மாட்டாங்கன்னு நீங்க எத்தனை நாள் எத்தனை தூரம் கண்டிப்பாக மனசார நீங்க சொல்றீங்களோ, சில நேரத்தில் அந்த மனிதன் தாங்க முதல்ல மாறுவாங்க. அந்த மனிதன் தாங்க முதல்ல நமக்கு விரோதமா வந்து நிற்பாங்க. அதனால ஆண்டவரிடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு உதவியை கேட்கணும். இந்த 1000 மணி நேர ஜபத்துல, ஆண்டவரே நான் யாரை நம்பிடக்கூடாதுன்னா மனுஷனை நான் நம்ப கூடாது ஆண்டவரே. அதை வந்து என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்கு நிறைய அது வீக்னஸ் ஆகவே இருக்குது ஆண்டவரே. எத்தனையோ அடிபட்டுட்டேன், எத்தனையோ நான் நொந்து போயிட்டேன், எத்தனையோ நான் நஷ்டப்பட்டுட்டேன். ஆனா திரும்ப 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 என் மனசு வந்து மனுஷனை தான்ப்பா நம்புது. மனுஷனை ரொம்ப நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த இவ்வளவு தூரம் ஏமாந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து உணர்வு வரலையே. நீங்க கர்த்தர் சமூகத்திலே வைத்து கண்டிப்பாக நீங்கள் அதை ஜெயிக்காதவர்களாய் இருந்தால், நான் நம்புறேன், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், மனுஷனை நீங்கள் நம்புகிறது ஒரு நாள் உங்களுக்கு என்னவாய் மாறும்னா கன்னியாய் மாறும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் வேதத்திலே இப்படி பல மனிதர்களை வாசிக்க முடியும். நீங்கள் ஆபிரகாமுடைய மனைவி சாராயை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய சொந்த வேலைக்காரி ஆகார ரொம்ப நம்புறாங்க. என்ன நம்புறாங்க அப்படின்னா, இந்த புள்ள கண்டிப்பா மாறவே மாறாது, இதுக்கு நான் தான் சாப்பாடு கொடுத்து வளர்த்தினேன், இது ஒரு அனாதையை போல இருந்துச்சு, அனாதையா இருந்த பிள்ளைய நான் எடுத்துட்டு கொண்டு ஆதரிச்சு அந்த பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து இந்த அளவுக்கு என் வீட்டில் இந்த பிள்ளைய வச்சிருக்கிறேன். இந்த பிள்ளைய இத்தனை வருஷமா நான் பார்க்கிறேன், ஒரு தவறு கூட இந்த பிள்ளைக்குள்ள நான் கண்டுபிடிக்கல. அதனால நான் சொன்னபடியெல்லாம் இந்த பிள்ளை கேட்கும், இந்த பிள்ளை மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி சாராய் நம்பின அந்த ஆகார் நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்தாங்களா? நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்தாங்களா? நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாங்கல்ல. அவங்க நம்ப கூடாது. உன்னை போய் நான் நம்பினேனே, 10 வருஷம் நீ நல்லா தானே இருந்த, இத்தனை ஆண்டுகளும் நீ நல்லா தானே இருந்த, ஆனா இப்படி ஒரு காரியத்துல நீ மாறுவ, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்ததுக்கு பிறகு நீ மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை நம்பியிருக்க மாட்டேனே அப்படின்னு ஆகார் சொன்னாலும், நான் நம்புறேன், ஆகாருக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது ஆகார் அவருடைய வேலையை என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. சிலர் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது அவங்கள நம்பலாம். சொல்லுங்க. சின்னதாக இருக்கும்போது அவங்கள நம்பிடலாம், வசதி இல்லாத போது அவங்கள நம்பிடலாம், அந்த பெருமை அவங்களுக்கு வராத போது நம்பிடலாம். ஆனா ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு சிலர் வந்து கண்டிப்பா நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அவ்வளவுதான், வசதி வந்துருச்சுன்னா இவன் இப்பவே இப்படி இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் வசதி வந்தா நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான் போல தெரியுது, நமக்கு நிறைய செய்வான் போல தெரியுது அப்படின்னு சில மனிதர்கள் நம்புவார்கள். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இல்லை இல்லை, சில மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்த்து விட்டால் அவங்கள திரும்ப என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம, அவங்க என்ன நம்புவாங்க அப்படின்னா, உன் பார்த்த கதை நீ செஞ்சிருக்கணும், நீ உழைச்சிருக்கணும், நீ நல்லா வந்திருக்கணும், அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும், நான் கஷ்டப்பட்ட நான் சம்பாரிச்சேன், நான் கஷ்டப்பட்ட நான் முன்னுக்கு வந்தேன், நீ கஷ்டப்பட்டு நீ முன்னுக்கு வா, அப்படி சொல்றதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சாராய் ஆகாரை நம்பி ஏமாந்து போன. இது மட்டும் இல்ல, வேதத்துல நீங்க பல மனிதர்களை வாசிக்க முடியும். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு நல்ல படை தளபதி யோவாப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்.
தாவீது அநேக இடங்களிலே யுத்தத்திற்கு இவர் ஒரு டீமை கூட்டிட்டு போயிடுவாரு, இன்னொரு டீமை யோவாபு கூட அனுப்பி நீ இந்த பக்கமா போப்பா, நான் இந்த பக்கமா போப்பா அப்படின்னா தாவீதுனுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய படை தளபதி தான் இந்த யோவாபு. இந்த யோவாபு மாறவே மாட்டாரு, ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். என்ன தாவீது சொன்னாலும் அதை போய் செஞ்சுட்டு வருவாரு. நீங்க ஒரு இடத்துல வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா யுத்தத்திற்கு தாவீது வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இவர் போய் யுத்தத்தை மோஸ்ட்லி 90% முடிச்சிடுவாரு. யுத்தத்தை முடிச்சு இப்ப இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஜெய ஸ்தம்பத்தை நட்டணும், இந்த கொடியை நட்டணும். அந்த கொடியை நடுறதுக்கு தாவீதுக்காக வெயிட் பண்ணுவாரு. இல்லை ராஜா வரட்டும், அவர் அந்த ஜெயஸ்தம்பத்தை நட்டுட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இவர் அத்தனை வருடம் அந்த இடத்துல படைத்தளபதியாக இருந்தாலும் தன்னுடைய ராஜாவுக்காக வெயிட் பண்ணி அந்த கொடியை நட்டுறதற்கு காத்திருந்தார். ஆனால் இப்படி இருந்த யோவாபு இந்த தாவீது ஜனங்களை தொகை பார்க்க சொல்றாரு. அப்போ யோவாப் சொல்றாரு, வேண்டாம், தொகை பார்க்கிறதா ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நான் சொல்றேன் நீ போய் தொகை பார் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுக்கு அப்புறம் கூட ராஜா சொன்ன வார்த்தையை மீறாம போய் ஜனங்களை தொகை பார்க்கிறதுக்காக ஆட்களை அனுப்பி விட்டாரு. எல்லாத்துலயுமே இந்த யோவாப் சரியான ஆளு. ஆனா யாருடைய விஷயத்துல இந்த யோவாப் சரியில்லைன்னா தன்னுடைய மகன் அப்சலோம். அப்படின்னா இந்த அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அம்னோன் அப்சலோமனுடைய சொந்த சகோதரி தாமாரை கற்பழிச்சதுனால அந்த பகையை அப்சலோம் மனசுலேயே வச்சுட்டு வச்சுட்டு ஒரு நாள் அம்னோனை யாருக்கும் தெரியாம அவனை ஆள் வச்சு அடிச்சு கொன்னுட்டான். இப்போ தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்ல, நீ எதுக்கு உன் சகோதரனை கொன்னேன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய முகத்திலே முழிக்காதனால அப்சலோம் தன்னுடைய தகப்பனாரை விட்டு ரொம்ப தூரத்தில் மறைஞ்சு வாழ்ந்தான். ஆனா இந்த யோவாப் என்ன பண்ணனா அப்படின்னு சொன்னா, சரி என்னதான் ராஜா இருந்தாலும் அடுத்து இந்த ராஜாங்கத்திற்கு அப்சலோம் தான் சரியான ஆளு. ஏன் அப்படின்னா அவன் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லை, ரொம்ப அழகானவன், மிகப்பெரிய பேச்சு திறமை உள்ளவன், மிகப்பெரிய தைரியசாலி. இந்த அப்சலோமனுடைய கேரக்டர் நம்ம போட்டு பார்த்தோம்னா ஆண்டவரை தேடுறதை விட ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய நிறைய குவாலிட்டி அவனிடத்துல இருக்கும். அதனால யோவாப் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த மனுஷனை உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டினியூவா நம்ம இருந்துடலான்னு சொல்லி ராஜாவிட்ட போய் ஒரு ஸ்கிட்டை போட்டு அப்புறம் ராஜா சரி சொல்லி உடனே அப்சலோமை ஊருக்கு கொண்டு வருவாங்க. அப்சலோமை யோவாப் தான் அவங்க அப்பாவோட பிரிஞ்சிருந்தவனை ஒன்று சேர்த்துட்டாரு. இப்போ யோவாபுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்சலோமை அவங்க அப்பா கூட சேர்த்தது யாரு? நான் தான் அவங்க சண்டையை தீர்த்து வச்சேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கின்ற வைராக்கியத்தை யார் தீர்த்து வச்சா? உன்னை அப்பா கூட சேர்த்தது நான். அதான் ஒரு சின்ன விஷயமா, திராட்சை தோட்ட விஷயமா யோவாப் பேசுறதுக்காக அப்சலோமை கூப்பிடுவாரு. அப்சலோம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் வரமாட்டேன். இந்த யோவாபுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதுவும் மாறாக இவனுடைய திராட்சை தோட்டத்தையே அவன் அழிச்சிட்டான். இவனுக்கு ரொம்ப கோபமாகி இப்ப அப்சலோமை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான். நன்றாய் கவனிங்க, தாவீதிற்கு மிகவும் நம்பகரமானவன் யாருன்னா யோவாப். ஒரு அடி கூட சொன்னதை மாற மாட்டான். ஆனா இந்த அப்சலோம் மேல இவர் தாங்கல் வச்சிருக்கிறாரு. அப்சலோம் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்போ யோவாப்ட்ட சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என் பையனை மட்டும் என்ன பண்ணிடாத, நீ ஒன்றும் பண்ணிடாத, நீ ரொம்ப கவனமாரு, பிள்ளையாண்டான கொஞ்சம் மெதுவா நடத்திரு அப்படின்னா. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பையன் என்னை வீட்டை விட்டு துரத்தினாலுமே நீ என் பையனை ஒண்ணுமே பண்ணிடாத, அவன் உயிரோட இருக்கட்டும் அப்படின்னுவாரு. ஆனா இந்த யோவாப் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த அப்சலோமனுடைய முடி நிறைய இருக்கும். அவனுடைய முடி வருஷத்துக்கு வருஷம் வெயிட் போட்டு இந்த வருஷம் இத்தனை கிலோ முடி வளர்ந்துருக்கு அப்படின்னு ஊரெல்லாம் பிரகடனப்படுத்துவாங்க. அவ்வளோ பெரிய இது கொண்டாட்டமா இருக்கும் அது. அப்போ இவன் குதிரையில வரும்போது இந்த முடி பறக்குது. அது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மரம், முள்ளு மரம் போகுது, இவன் கர்வாலி மரம். இவன் குதிரையில போகும்போது அந்த முடி பறந்து
அந்த கர்வாலி மரத்துல போய் அந்த முடி சுத்திருச்சு. கரெக்டா முடி சுத்துது. இவன் ஓட்டிட்டு வந்த குதிரை அது முன்னாடி போயிடுச்சு. இப்ப முடி சுத்தி இவன் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி ராஜாவுடைய மகன் அப்சலோம் அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே யோவாப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனை ஏன் கொல்லாம விட்ட? அந்த இடத்திலேயே யோவாப் அப்சலோம கொன்னுட்டான். இப்போ தன்னுடைய தகப்பனாய தாவீதுட்ட ஒருத்தரை அனுப்புறான், இந்த மாதிரி நீ போன உடனேயே அப்சலோம் செத்துட்டான்ற செய்திய யார் சொல்லி அனுப்புறா? யோவாப். யாரு? தாவீதுனுடைய 100% நம்பிக்கைக்குரிய சேனாதிபதி, 100% நம்பிக்கைக்குரிய தளபதி. ஆனா நீ போய் ஃபர்ஸ்ட் எதிரியெல்லாம் தோத்துட்டாங்க, நமக்கு ஜெயம் கிடைச்சிருச்சு, எல்லாத்தையும் சொல்லி கடைசியா நீ ஒன்றும் பண்ணாம அமைதியாவா இன்னொருத்தனை அனுப்புற, அவன் அடுத்ததை சொல்லிடுவான். அப்போ தாவீது அதான், பிள்ளை மனசு கல்லா இருந்தாலும் பெத்த மனசு அப்படி இல்லைல்ல. இந்த பெத்த மனசு என்ன கேட்குது அப்படின்னா, எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஓகேப்பா, அப்சலோம் எப்படி இருக்கான், அப்சலோம் எங்கே இருக்கான்? அப்பதான் சொல்றாங்க, இல்லை அப்சலோம் மாண்டு போனான். இப்போ அவங்க தகப்பனார் தன்னுடைய தலையின் மேல புழுதியை போட்டுட்டு வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதில் நான் செத்திருந்தா நல்லா இருக்குமேடா, நீ என்ன கொண்டுட்டு நீ ராஜாவாவது ஆயிரலாமே அப்படின்னு ரொம்ப துக்கமா இருக்கும்போது இப்ப யார் என்ட்ரி கொடுக்குறா? யோவாப் என்ட்ரி கொடுக்குறாரு. சொல்றாரு, இத பாருங்க, உங்களை நம்பிதான் நாங்க எல்லாரும் வந்தோம், உங்களை வீட்டை விட்டு துரத்துனது உங்க பையன், இப்போ உங்க பையனும் உங்களுக்கு கூட்டாளிகளும் அவன் கூட்டாளிகளும் முடிஞ்சிட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்க இந்த மாதிரி துக்கமா இருந்தீங்கன்னா இந்த ஜெயம் எங்களுக்கு யாருக்குமே சந்தோஷமா? நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வந்தோம், உங்க பையனுக்காக வரல, நீங்க தயவு செய்து முகத்தை கழுவிட்டு நீங்க சந்தோஷமா வாங்கன்னு சொல்லி துக்கமா இருந்த தாவீதையே இந்த வார்த்தையை சொல்லி கரெக்ட் பண்ணி யோவாப் கொண்டு வந்துட்டாரு. ஆனா தாவீது சாகும்போது சாலோமன்ட்ட சொல்லிட்டே சாவாரு, டேய் நீ ராஜ்யபாரம் பொறுப்பெடுக்கிற, ஆனா யாருக்கு ரொம்ப கவனமா இருந்தா யோவாபுக்கு மட்டும் ரொம்ப கவனமா இரு. ஏன்னா அவன் என் விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் நல்லவன் தான், ஆனா கடைசியா என் மகனாகிய அப்சலோமனுடைய விஷயத்துல யோவாப் எனக்கு முன்னாடி நீதிமானா, எனக்கு முன்னாடி நல்லவனா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, தாவீதுனுடைய 100% நம்பிக்கைக்குரியவன். ஒரு ஜெயத்தை பார்க்கும்போது அந்த ஜெயத்தை தாவீது தான் அந்த இடத்துல எடுக்கணும்னு சொல்லி தீவிரம் காண்பித்தவன். ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையிலே லெட்டர் கொடுத்து அனுப்பும் போது ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கூட கேட்காம அவனை கொண்டு போட்டவன். திரும்ப தாவீது இந்த தப்பு பண்றதற்காகத்தான் இந்த மாதிரி ஒருத்தனை கொல்ல சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற செய்தியை ராஜாவுக்காக மறைச்சவன் தான் யோவாப். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவன். ஆனா அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு யோவாப்பு ஒரு நாள் நம்பிக்கை துரோகம் செஞ்சாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் மனுஷனுடைய விஷயத்துல. உங்களுக்கு 100% ஒரு மனிதர் நம்பிக்கைக்குரிய மனிதரா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை நீங்க நம்புற அளவுக்கு இல்லாம மாறி போகிறதற்கு வாய்ப்பு, சொல்லுங்க, இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மாமனார் அவன் உள்ள அந்த வீட்டுக்குள்ள என்ற ஆகும்போது அவனை கட்டி பிடிச்சு முத்தம் செய்து அழுது, மகனே, என் சகோதரியுடைய பிள்ளையாப்பா நீ வாப்பா, உன்னை பார்த்தது தேவதூதனை பார்த்தது மாதிரி இருக்குப்பா, நீ ஏன் பிள்ளைப்பா, நீ எல்லாமே உனக்கு தான்ப்பா இங்க. அப்படி கூப்பிட்டு வரவேற்று கட்டி பிடிச்சு வெகு நேரம் கட்டி பிடிச்ச அழுத அந்த மாமனார் மாறினாரா? சொல்லுங்க, மாமனார் மாறினாரா? மாறுவாரா மாமனாரு? கண்டிப்பா மாறுவாங்க. நீங்க யோசேப்பு
பானபாத்திரக்காரன். அந்த பானபாத்திரக்காரனுடைய முகம் அப்படியே விளறி போயிருக்குது. சொப்பனத்தினால பயந்து போயிருக்கிறான். அப்போ அவனை கூப்பிட்டு யோசேப்பு சொல்றான், நீ ஒன்றும் பயப்படாத, நீ பார்த்த சொப்பனம் சூப்பர் சொப்பனம், அவ்வளோதான். ராஜா உன் தலையை உயர்த்தி உன்னை திரும்பவும் நீ இழந்து போன வேலையை உனக்கு கொடுத்து நீ அவருடைய ஸ்தானத்தில் திரும்பவும் என்ன பண்ணுவேன்னா திராட்சரசம் நீ பரிமாறுவ. நீ இந்த சொப்பனத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நீ உன்னை ஒன்றும் பண்ணிக்காத, நீ தற்கொலை எல்லாம் எதுவும் செஞ்சிடாத, நீ வாழ போறவன், உன்னை ராஜா உன்னை அங்கீகரிக்க போறார் அப்படின்ற வார்த்தையை சொல்றான். சொல்லி முடிச்ச உடனேயே யோசேப்பு சொல்றான், எல்லாமே ஓகே, நீ ராஜா கிட்ட போகும்போது என்ன மட்டும் என்ன பண்ணிடாத, மறந்துடாத. ஆனா பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்தானா? கேட்கல. மறந்தானா? மறந்தான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தில் சரியா எழுதி வச்சுக்கணும், நான் மனிதனை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நம்பிடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள்.